தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உண்டாக நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செல்லூரில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அன்னையின் ஆசிரும் அருளும் கிடைக்க இந்த திருப்பலியிலே நாம் ஒன்றாக கூடி அன்னைக்கு விழாவெடுக்க இங்கே வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் அங்கங்க பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது திருப்பலி, பக்தியான நேரம். யாரும் இந்த அனாவசிய பேச்செல்லாம் இங்கே பேச வேண்டாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா ஆரம்பர பேசிட்டு போகலாம். இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கின்றது. அன்னையிடம் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்கு நன்றி சொல்ல அன்னைக்காக இன்று அவருடைய திருவுருவம் தாங்கி இந்த கொடியினை நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த கொடியை மந்திரிக்கின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள் எப்படி இந்த கொடி மேலே உயர்கின்றதோ அதேபோல் எங்களுடைய உள்ளங்களும் நாங்கள் செய்கின்ற வேலைகளும் எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நாம் ஜெபித்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அதே வேளையில் இந்த நாளில் திருப்பலி கருத்து எழுதி வைத்து ஜெபிக்கும் பெனினா மேரி புவாலதாஸ் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் தொடர்ந்து குடும்ப கருத்துக்கள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் கிறிஸ்டோபர், அந்தோனிராஜ், பிரியங்கா மேரி, ஜோவன், ஜாஃப்ரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து பெரியனாகிய என்னை மூலமாக ஆசிரம் அருளும் பெற்று வாழவும் ராஜாமணி பேரிடம் ரயில்வே குடும்ப நலன் வேண்டியும் மற்றும் அன்னை மூலமாக ஆசிர் வேண்டியும் மோட்சமேறி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மேலும் அன்னை மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஸ்டீஃபன், கல்பனா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்ப நலன் வேண்டியும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் செல்லூர் கிராம மக்கள் இங்கு வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே இந்த கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அன்னையிடம் நமது வேண்டுதல் விண்ணப்பங்களை எடுத்து வைத்து பக்தியோடு ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனமருந்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்களும் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அத்தர்கள் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 29 முதல் 32 மற்றும் 12 முதல் 19 வரை. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர்கள் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போத்திருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கு எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டு இஸ்ரேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்திருந்த இஸ்ரேலர்கள் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாத சூட்டிடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாத சூட்டிடுவார்.
மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 24 30 முடியும். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து, அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீளார் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரிய நாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே, அவள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஆரம்பிப்போம். திருவிழா எதுக்கு கொண்டாடுறோம்? அது யாரா இருந்தாலும் சரி, திருவிழா நாமும் கொண்டாடுறோம், நம்முடைய பிரமத சகோதரர்களும் கொண்டாடுறாங்க, எல்லாருமே திருவிழா கொண்டாடுறோம். அந்த திருவிழா எதுக்கு கொண்டாடுறோம்? எதுக்கு திருவிழா கொண்டாடுறோம் சொல்லுங்க. சூப்பரா இருக்குது. இதை நம்ம முதலே கேட்டுக்கணும். பூசை தொடக்கத்திலே அமைதியா இருந்திருக்கும், சத்தமே இல்லை. இன்னும் நன்றி செலுத்துவதற்கு. வெரி குட். அடுத்து, அன்னையின் புகழ் அனைவருக்கும் தெரிய வேண்டும் சொல்றோம். அப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றோம். அடுத்து, சீக்கிரம் சொன்னீங்கன்னாக்க சீக்கிரம் முடிச்சிடலாம். வேற எதுக்கு? அன்னையின் வழியாக இறைவனை மாட்சிப்படுத்த. வேற நான் ஒண்ணு இருக்கு சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இல்லை. மறையுறைய வேண்டான்ட்டு போயிடுவேன் நான். மாதா ஸ்ரீவண்ண சொல்ற, தன் மகனையே தமக்காக கையளித்தார். வெரி குட். எல்லாமே அதெல்லாம் மாதாவினுடைய மறையுறை. நான் சொல்ல வேண்டியப்பா எல்லாம் நீ வரிசையா சொல்லிடுவீங்க. அப்புறம் நான் எதிர்பார்க்குற ஒன்னே ஒன்னா, அதை நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு எப்படியா தெரியும்? நீங்க யோசிப்பீங்க. சரியா? என்ன திருவிழா கொண்டாடுறதுடைய நோக்கம் என்ன? அதான் மேட்ரு. எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம். முதலில் நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவது, அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம்.
அதுதான் இந்த திருவிழாவுடைய நோக்கம். இங்க யாராவது எந்த ஒரு வேறுபாடு பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோமா? இல்ல. நம் மாதா நம் அன்னை என்று சொல்லி அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக இணைந்து எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடுகளை கலைந்து ஒரு சகோதர சகோதரிகளை போல் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதான் திருவிழாவுடைய நோக்கம். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறோம், இவ்வளவு மெனக்கடுறோம். அப்போ அன்னையிடமிருந்து முதலில் நாம் பெற்றுக்கொண்ட, அதாவது ஒரு ஆண்டும் அந்த திருவிழாவிற்கு அந்த கடந்த ஆண்டை சொல்லி நாம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது எந்த வழிகளாக இருந்தாலும் சரி, எந்த புதுமைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு நன்றி சொல்லுகிறோம். அதே வேளையில் தொடர்ந்து இந்த ஆண்டு நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகின்ற விரும்புகின்ற அனைத்து மன்றாட்டுகளும் நடக்க வேண்டும். கடவுளின் பார்வையில் அதையே எடுத்து சொல்லப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டுங்கிற நோக்கத்திலேயே நாம் ஜெபிக்கிறோம். அடுத்து முக்கியமான ஒன்று, இந்த திருவிழாவுடைய நோக்கம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வருவது, ஒரே குடும்பமாக இணைந்து வருவது. அதுதான் நான் பார்க்கிறோம். அதனாலதான் யாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது. நம்ம இதுல சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு சில ஊருக்கெல்லாம் போனோம்னாக்க அப்புறம் மத சகோதரர்கிட்ட போய் இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, மாதா கோயில் தான் சொல்லுவாங்க. அது எந்த புனிதராக இருந்தாலும் சரி, அங்க இருக்கு மாதா கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு அறியாத ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கு போய் அங்க போய் இந்த கோயில் கேட்கறத விட மாதா கோயில் எங்க இருக்குன்னு சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிடித்த ஒரு அம்மானா யாரு, இந்த மாதா. அது பெரிய நாயகியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேளாங்கண்ணி இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையாக இருக்கலாம், லூர்து மாதாவாக இருக்கும். ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த இடத்தை குறித்து வரக்கூடிய அன்னை எல்லாம் ஒன்றுதான். அது ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு ஆட்சி சென்ற விதத்திலும் நடந்த அற்புதங்களை வைத்து நம்ம அவர்களை அடையாளப்படுத்துகிறோம். ஆனா மாதா ஒருத்தவங்க தான், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் இருக்கு கிடையாது. எங்க அம்மா ரெஸ்னா மாரி, எங்க அம்மா ரெஸ்னா மாரி தான். எனக்கு எங்க அம்மா பெரியம்மா இருக்கலாம், எங்க சின்னம்மா இருக்கலாம், அதுபோல எனக்கு தெரிந்தவர்கள் அம்மா என்று அழைக்கலாம். ஆனால் என்னை ஈண்டெடுத்தவர் ஒரு, அதே போல் இயேசுவை ஈண்டெடுத்தவர் ஒரே அன்னை. அந்த அன்னை பல்வேறு, அந்த ஒரு சில இடங்கள் இடத்தை குறித்து, ஒரு சில இடங்களில் அவர் கொடுத்த அந்த காட்சிகளை குறித்து நாம் அவர்களை அந்தந்த பெயரை சொல்லி அழைக்கும். எனவே எல்லோரும் ஒரே தாயைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி ஒரே மனநிலையோடு எல்லோரும் தேடி வரக்கூடிய ஒரு தாய் என்றால் அது நம் அன்னை. இங்கே நாம் பெரிய நாயகியை நம் மத்தியில் வைத்திருக்கிறோம். எனவே இந்த அன்னையை நாம் தேடி வருகிறோம். வேளாண்மைக்கு போனீங்கன்னாக்க எத்தனை பேர் வருவாங்க, எத்தனையோ பிரமத சகோதரர் வராங்க. ஏன் வராங்க? அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. அதே போல் அவர்களை ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. எங்க அம்மாட்ட போனா எனக்கு கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர்கள் எல்லோரும் அந்தந்த ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கெல்லாம் இந்த அன்னையின் பெயர் தாங்கிய ஆலயங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் மக்கள் அலைகடலென போகிறார்கள். எனவே இந்த அன்னையின் விழாவை நாம் இங்கே கொண்டாடக்கூடியிருக்கும். அன்னை ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர். நேற்றே நான் அங்க பூசை வைக்கும் போது சொன்னேன், அன்னை ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர். சாதாரண நிலையிலிருந்து இந்த நிலைக்கு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார். கடவுளுடைய அழைப்பை ஏற்று அந்த அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம்னாக்க யார சொல்றோம், நம்ம திரு குடும்பம்னு சொல்றோம். யார் யார் இருந்தா திரு குடும்பத்துல, யார் யார் இருந்தா திரு குடும்பத்தில் யாரு இருந்தா? சூசேப்பரு, மாதா, இயேசு. அதான் திரு குடும்பம்னு சொல்றோம். அப்போ நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பமாக இருக்கிறதா? நேற்று சொல்லும் போது ஒரு பெண்ணை பத்தி நான் சொன்னேன். ஒரு பெண்ணினுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொன்னேன். அதனால இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் இன்னொன்னு கேட்டேன், திருவிழானால என்ன நமக்கு யாவும் வரும்? நமக்கு செய்யறது அன்றாடமா. திருவிழானாக்க என்ன பண்ணுவோம் நம்ம? புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? விருந்தினர்களை கூப்பிடுவோம், மீன் கறி வாங்கி நல்ல ஒரு விருந்து வைப்போம். அதுக்கப்புறம் பூஜைக்கு வருவோம். அப்பா லாஸ்டா வந்துருச்சு. அடுத்து இன்னொரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை செய்யறாங்க, அதெல்லாம் யாரும் சொல்லல. என்ன பண்ணுவாங்க? ஆம்பளையெல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அதுதான் கேட்டேன் இவ்வளவு நேரம்.
திருவிழானால எப்பவுமே குடிக்கிற ஆளுங்க தான், திருவிழானால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது, எக்ஸ்ட்ரா குடி. அது இந்த நேம் ஆனது கடவுளின் பெயரால் நம்ம கொஞ்சம் சேர்த்து குடிக்கிறது. அதனால அன்னைக்கு எது குடிச்சாலும் ஒன்றும் ஆகாது உடம்புக்கு, மந்திரிச்சு குடிச்ச தண்ணி மாதிரி அது. அதனால திருவிழானாக்க இதுதான் வரும். ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குனாக்க ஒரு குடும்பமாக இணைந்துதான் நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோ அல்லது அந்த இருக்கக்கூடிய பிள்ளையோ தண்ணி அடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தா அந்த திருவிழா ஒரு உண்மையான திருவிழாவா இருக்குமா? ஏதாவது பயன் இருக்குமா? அதுல நம்ம அதன் எந்த பயனை அடைய முடியுமா? அது யாரா இருந்தாலும் சரி, எந்த நாம் திருப்பி திருப்பி சொல்றது, இது ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து நாம் சொல்ல முடியும். எல்லோருமே கொண்டாடுகிறோம் திருவிழாவை. அப்ப அந்த திருவிழாவில் நாம் நம்மையே ஒரு மதுவுக்கு அடிமையாக்கி கொண்டு அல்லது வேற போதைப் பொருளுக்கு போட்டுட்டு வந்து அந்த திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னாக்க அந்த சாமி நம்மளை எப்படி பார்க்கும்? தன்னிலையை மறந்து பிற நிலையை ஏற்று இருக்கிறோம் அப்படின்னாக்க அது நல்லா இருக்காது. அப்போ ஒரு திருவிழா என்பது ஒரு முழு மனதோடு நம்மை கடவுளுக்கு கொடுப்பது. அதான் ஒரு குடும்ப விழான்னு சொன்னேன். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய், அந்த தந்தை, பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வோடு அது உணவு சாப்பிட தப்பு கிடையாது. அந்த உணவிற்கு மருந்து சாப்பிடுறது தான் பிரச்சனை. எனக்கு கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீபன் ஒரு இடத்து போனாரு. அங்க போனா பத்தியமே இல்லை, ஆனா மருந்து குடிச்சப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ இந்த மருந்து குடிக்கிறது வேற, இது உடல் நலத்திற்கு பயன் தரக்கூடியது. ஆனா நம்ம குடிக்கக்கூடிய அந்த மதுவோ அல்லது வேற போதைப் பொருளோ எதுவும் புண்ணியப்படாது, உடம்பை அழிக்கக்கூடியது. அது நம்ம குடும்பத்தையும் அழித்து விடும். அதனாலதான் இந்த குடும்பம் ஒரு திருக்குடும்பம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்க ஒரு குடும்பம் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை ஒழுக்கத்தோடு நல்ல வழியில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற ஒரு குடும்பம் தான் திருக்குடும்பம். அது ஒரு சுத்தமான ஒரு முன்மாதிரியான குடும்பம். நம்ம கிறிஸ்தவத்துல திருக்குடும்பம்னு சொல்றோம். அல்லது நம்ம பகுதியில வசிக்கின்ற ஒரு குடும்பம் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தை ஒரு முன்மாதிரியான குடும்பம்னு சொல்லுவோம். கஷ்டப்பட்டாங்க, உழைச்சாங்க. அவர் காலையில வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். அந்த மனைவி வேலைக்கு போவாங்க, வருவாங்க. அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை குடும்பத்தை பார்த்திருப்போம். அந்த குடும்பம் நல்லா வளர்ந்திருக்குன்னு சொல்லும். அதே போல் இன்னொரு குடும்பத்தை பார்த்திருப்போம். காலையில இருந்ததோட தண்ணி, அதுக்கப்புறம் மனைவி ஒரு ஒரு உலகப்பாங்கான எந்த ஒரு வேலைக்கு போகாம எதையுமே வர்றதை செலவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா, அப்ப அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது. பிள்ளைகள் ஒழுங்கா படிக்காம பிள்ளைங்க ஊதாரித்தனமா தெரிஞ்சுட்டு எதையுமே செய்யாம ஒரு பொறுப்போட இல்லாம இருக்கிற அந்த குடும்பத்தின ஒரு முன்மாதிரி குடும்பம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு புறம் ஒரு குடும்பம் நல்ல நிலையில் இருக்கிறது என்றால் அது முன்மாதிரியான குடும்பமாகவும், தவறான வழிகளில் செல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தை கெட்டுழிந்த குடும்பம் நம்ம வாயாலே சொல்லும். ஆனா அந்த நிலையில் இருந்து நாம் வேறுபட்டவர்களாக இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நாம் இந்த அன்னையின் மூலமாக, அன்னை வாழ்ந்த குடும்பத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சூசை எப்படி எல்லாவற்றையும் பொறுமையோடு இருந்து கடவுள் சொன்னதை கேட்டுக்கிட்டு வாழ்ந்தார். அமைதியின் உருவம் என்று சொல்லுவார். ஒவ்வொரு கணவனும் அந்த இயல்பை பெற்றவராக இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும். கடவுள் சொன்னாரு, அந்த மனைவியா ஏத்துக்கிட்டாரு. கடவுள் சொன்னாரு, அந்த பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. சாகின்ற வரை அந்த குடும்பத்திற்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்தார், அந்த குடும்பத்திற்காக உழைத்தார். அதே போல்தான் ஒவ்வொரு கணவனும் அந்த குடும்ப தலைவனும் இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டும். இது முதலில். இரண்டாவது, அன்னை மரியாள் அதே போல்தான் கடவுள் காட்டிய வழியில் இருந்தார். எல்லா நிலைகளிலும் கஷ்டம் வந்துச்சு, கவலை வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, இதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் நாம் அந்த வாதாட்ட போறோம், கேட்கிறோம், எல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த துன்ப துயரங்கள், கவலைகளை எல்லாம் கடந்து இன்னும் ஒருபடி மேலே உழைத்து வருவதற்கு முக்கிய பங்கு கொடுப்பது நம்முடைய பெண்மணி. அது அன்னையின் மூலமாக நாம் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று லூக்கா நற்செய்தி அந்த 1வது அதிகாரத்தோட இறுதி பகுதியில வாசிக்கணும். போனார், அவர் 30 வயசு வரைக்கும் அந்த கோயில்ல முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பெற்றோரோடு இருந்தார, எல்லா ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார். இன்னைக்கு போய் நம்ம பிள்ளைகிட்ட போய் அப்பா அம்மா ஏதாவது சொன்னுச்சுன்னா ஒரே இது, என்ன நீ இப்படி பேசுறீங்க, உன்னை வீட்டை விட்டு போறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறேங்க, இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய நிலைக்கு இன்னும் நம்முடைய பிள்ளையை வளர்த்திருக்கும். அது நம்மளுடைய தப்பு தான். அது யாரும் போய் அந்த பிள்ளையை குறை சொல்ல முடியாது. இன்றைய சமூகமும் இன்றைய சூழ்நிலையும் ஒரு
குடும்பத்தின் ஒரு பிள்ளையை எந்த அளவிற்கு தீய வழிகளில் கொண்டு போகணுமோ கொண்டு போயிருக்கு. அதனாலதான் என்ன சொன்ன, நம்ம கண்டிச்சு திருத்துற விட ஒரு தாய் தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை வளர்ந்த பிறகு அது அந்த தாய் தந்தைக்கு பிரச்சனையா தான் வந்து முடியும். அதனாலதான் சொல்றது, பெற்றோருடைய கடமை மிக முக்கியமானது. அந்த பிள்ளையை நாம் பெற்றெடுக்கிறோம், ஆசையோடு வளர்க்கிறோம். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ஃபாதர், என்ன ஃபாதர் பண்றது, சொன்னா கேட்க மாட்டான். எங்க கேட்க மாட்டான்? ஏன் நம்ம சொன்னா கேட்க மாட்டான்? நாம் கொடுக்குற சின்ன பிள்ளையே போனை கொடுத்துட்றோம். இப்போ ஆளுக்கு ஒரு போன். 5வது 6வது படிக்கும் போது அவனுக்கு ஒரு தனி செல்வம், அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட்டு ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு இது தேவை இது தேவையில்லை என்று கண்டித்து வளர்க்க வேண்டும். நீங்க முன்னாடியெல்லாம் இருக்கிறோம், நம்ம பெற்றோருடைய நிலை அறிந்து அந்த பிள்ளைகள் வளர்வார்கள். ஆனால் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது, அதை நாம் திருத்த வேண்டும். அப்போ இந்த குடும்ப விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இதையெல்லாம் நம்முள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் இந்த திருவிழாவில் முழு அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் வருது, வர்றோம், ஒரு 3 நாள் முதல் நாள் கொடி ஏற்றுறோம், அதுக்கப்புறம் மறுநாள் திருவிழா கொண்டாடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வந்திருக்கிறோம், தேர் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மறுநாள் வருது கொடியேறிக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டேன்னு கிடையாது. குடும்பமாக இணைந்து செய்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நல்வழிப்படுத்தவர்களாக, ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக, அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் என்றும் ஆழமாக தொடர்ந்து அந்த கடவுளை தேடி வரக்கூடியவர்களாக, நம்மையே நாம் அந்த கடவுள் காட்டக்கூடிய வழியில் நடக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது நம் அந்த மாதாட்ட கேட்கறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு ஆசிரும் அருளும் தரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். நமது வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் பக்தியோடு அன்னை இடத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்னை நமக்காக திருமகனிடமிருந்து அதை பெற்றுக் கொடுப்பார். உங்களுக்குள் பெரியவனாய் இருக்க விரும்புபவன் உங்களுக்கு தொண்டனாய் இருக்கட்டும் என்று கூறிய இறைவா, உம் திரு அவையின் தலைவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் கிறிஸ்துவை போல தாழ்மையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் மக்களை வழிநடத்த தேவையான மனப்பக்குவத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தை என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி என்ற இறைவா, இன்று திருவிழா கொண்டாடும் நாங்கள் அனைவரும் பெரும் சடங்குகளாக மட்டும் முக்கியத்துவம் தராமல் உமது திரு சட்டங்களை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து ஒளியின் மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உயர்ந்த துரியகத்தில் பணிபுரியபடி ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவரே என்று மொழிந்த இறைவா, இன்று பலிபீடத்தில் திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருள்பொரு பணியாளரை ஆசீர்வதியும். அவர் உம் வார்த்தையை தகுதியுடன் அறிவிக்கவும் தூய ஆவியின் வரங்களை தாரும். அவர் உம் மந்தையை நல்வழியில் நடத்த ஞானத்தையும் வலிமையும் அளித்தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பில்லாதவர் கடவுளை அறியாதவர், ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று கூறிய இறைவா, இந்த அன்பின் நாளாக கொண்டாடப்படும் வேளையில் எங்கள் உறவுகளில் நிலவும் கசப்புணர்வுகள் மாறி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்கும் பரந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு வலிமை அளிக்கிறேன் என்ற இறைவா, எங்கள் கிராமத்திலும் பங்கிலும் உள்ள நோயாளிகள், வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள் மற்றும் கடன் சுமையால் குடும்பங்கள் அனைவரும் உமது உடனுறுப்பினால் பலன் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விதை விதைக்கிறவன் விதைக்கச் சென்றான் என்ற இறைவா, இத்திருவிழாவின் வழியாக விதைக்கப்படும் நற்பண்புகள்
எனும் விதைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி 100 மடங்கு பலன் தர உமது ஆசீரை வாரி வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, இதை நாங்கள் நம்பிக்கையோடு முன்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நிறைய கனிவோடு ஏற்று எங்களுக்கு அருளும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஒன்றும் பொருளுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். என சொல்லி வந்தேன், என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை யாரும் மன்னவனோ. என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஒன்றும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் முடிவான இப்படி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதல்களும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது பகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கு மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்கணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் ஒப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஒளியும் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மகிழ்வுள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, என்று இந்த திருப்பலியில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபித்த கருத்துக்களையும் குறிப்பாக இந்த செல்லூர் பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் கொடுக்கும்படியாக இந்த திருவிழா நல்ல முறையில் நடந்தேற நீரே எங்களுக்கு துணை செய்ய உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு விழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரா. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையானது தங்களையே நன்கு தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். எனவே பிற மத சகோதர சகோதரிகள் தயவு செய்து இதை வாங்க முன்வர வேண்டாம். நீங்கள் உங்களுடைய இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். யாரும் தயவு செய்து இதை வாங்க முன்வர வேண்டாம்.
இறைவா என் உயிருக்கு உயிராய் வாவா அருள்தரும் மூர்த்தி இறைவா நாளை மாலை சரியாக 6 மணி அளவில் ஜெபமாலை தொடங்கப்படும். இன்னைக்கு எல்லாருமே பக்தர்கள் அனைவரும் லேட்டாக வந்த காரணத்தினால் இன்று லேட்டாகிவிட்டது. நாளை சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை சொன்ன பிறகு நமது பங்கு தந்தை அவர்களுக்கு வரவேற்பு நடக்கும். அதன் பின்பு 7 மணிக்கு சரியாக 7 மணிக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு 8 மணிக்கு திருத்தேர் பவனி மின் அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடன் மிகவும் சிறப்பாக திருத்தேர் பவனி சரியாக 8 மணிக்கு நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் நாளை மதியம் இளைஞர்கள் அன்னதானம் நடைபெறும். நாளை காலை 12 மணி அளவில். இன்று திருக்கொடியானது புனிதம் செய்யப்பட்டு நமது தந்தை அவர்களால் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றி செலுத்தும் வகையில் செல்லூர் கிராம மக்கள் சார்பாக நமது பேரரு திரு ஆரோக்கியதாஸ் உதவி பங்கு தந்தை அடிகளால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகின்றன. சவுண்டு பத்தல. இவ்விழா சிறப்பாக அமைய நமது பாடகர் குழு அனைவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது விழா குழுவினர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டீபன் அண்ணன் சொன்னது போல நாளை 6 மணினா இந்திய நேரப்படி 6:30க்கு ஆரம்பிக்காதீங்க, கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. சரியா? அதனால இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் லேட்டாக ஆரம்பிச்சிடாங்க. கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பித்ததான் நாளைக்கு தேர் பவனியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோருக்கும் அது எளிதாக இருக்கும். அன்னையின் விழாவும் சிறப்பாக அமையும். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தூய பெரியனாகிய அன்னை மூலமாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.